இங்க ஒருத்தர் தண்ணீல ஏதோ தூவிட்டே இருக்காரு. பார்க்கறதுக்கு பூ மாதிரியே இருக்கு. ஆனா அது பூ கிடையாது. அப்படி அவர் என்னத்த தூவுறாரு அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இவர் தண்ணீல எதையோ தூவிட்டு இருக்காரு இல்லையா? அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு பாட்டியோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டியோட இறுதி சடங்கு எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவரு தண்ணீல எதையோ தூவுனாரு இல்லையா? அது ஒரு டேம். அந்த டேம்ல வர தண்ணியோட வால்வ திருப்பி, தண்ணி வந்து ஃபோர்ஸா வரா மாதிரி ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்ப இது என்னது அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? இங்க இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இறுதி சடங்கு அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம ஹீரோ வந்து லா ஸ்கூல்ல சேர போறாரு. அத பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அவர் லா ஸ்கூல்ல போறத நினைச்சு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட டேபிள் மேல ஒரு லெட்டர பார்க்குறாரு. அந்த லெட்டர் யமாட்டோ அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. எதுக்காக இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு பிரிச்சு படிக்கிறாரு. நான் எதுக்கு உனக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு உனக்கு வினோதமா இருக்கும். ஆனா நீ கண்டிப்பா வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. அவர் எதுக்காக மீட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியாம அவரை பார்க்கறதுக்காக உடனே நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நேரா அவரோட கடைக்கிட்ட போறாரு. ஆனா அந்த கடையை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணி அப்படியே ஒரு அழகான கிராமத்துல காமிக்கிறாங்க. ஒரு அழகான வீடு. அங்க ஒருத்தர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் முதல் சீன்ல தண்ணில இது தூவிட்டு இருந்தாரு இல்லையா? அவர்தான். இவரோட கடை தான் நம்ம ஹீரோ போய் பார்த்தாரு இல்லையா? அந்த கடை. இவர் ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே எல்லார்கிட்டயுமே வந்து பழகிடுற ஆளு. இவரை பார்க்குற எல்லாருக்குமே இவரை ரொம்பவே பிடிச்சிரும். அந்த மாதிரி இவரோட பேக்கரியில ஒரு பொண்ணு வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் பேசுறாரு. "என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற? நீ நல்லா படிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க அப்படின்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு ஃப்ரீயாவே இவர் காஃபியும், கேக்கும் குடுக்குறாரு. அந்த பொண்ணும் இவர் வந்து அந்த பொண்ண இந்த மாதிரி கவனிச்சுக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்கிறத உட்காந்து இவர் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ண இவர் கார்ல கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. இவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பொண்ண கட்டி போட்டு அவள ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. எந்த அளவுக்குன்னா, அந்த பொண்ணோட ஒவ்வொரு நகமா புடுங்கி எடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து வாழறத விட சாகுறதே மேலுன்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலிய குடுத்துட்டே இருக்காரு. இதுதான் இவரோட ஸ்டைலாமா. இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்காம். அததான் இவர் ஃபாலோ பண்ணுவாராம். எது? இப்படி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுதான். கடைசியில அந்த பொண்ண கொன்னு பேக்கரி வச்சிருக்காரு இல்லையா? அடுமனையில வச்சு எரிச்சு, அந்த பொண்ணோட சாம்பல இவரோட இடத்திலேயே புதைச்சு ஒரு செடியும் நட்டுடுறாரு.